அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் டஸ் நாட் ஹேவ் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா எலெக்ஷன் டைம்ல நமக்கு வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வாலண்டரி கண்டக்ட் தான். வாலண்டரியா தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கவர்மெண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு வந்து லாவோட பேக்கிங் கிடையாது. சட்டப்பூர்வமா இத பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு நடைமுறை மாரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் டஸ் நாட் ஹேவ் ஸ்டாச்சுட்டரி பேக்கிங் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? The model code of conduct operates from the date of announcement of election schedule by the election commission till the declaration of election results அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போல இருந்து எப்போ வரைக்கும் ஆப்பரேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டேட்ல இருந்து எலக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய டேட் வரைக்கும் இது ஆப்பரேஷனலா இருக்கும். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது consider the following statements. AI governance guidelines of India was released by Ministry of Electronics and Information Technology அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The report emphasizes 7 principles for AI. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வந்து the report emphasizes 7 principles சொல்லியிருக்காங்க. என்னென்ன 7 principles இந்த AI governance guidelines இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட், அடுத்தது பீப்புள் சென்ட்ரிசிட்டி, மூணாவதா ரெஸ்பான்சிபிள் இன்னோவேஷன், நாலாவதா ஈக்விட்டி, அக்கௌண்டபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆஃப் எல்எல்எம். எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எல்எல்எம்ஸ், அடுத்தது சேஃப்டி, ரெசிலியன்ஸ், சஸ்டைனபிலிட்டி. சரியா? ஸோ 7 ரெண்டுமே கரெக்ட் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது which of the following has been named as dirtiest city as per Swachh Survekshan rankings அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்வச் சர்வேக்ஷன்ல கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னா நம்ம இந்தோர் அப்படிங்கிற சிட்டியை சொல்றோம். தொடர்ந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இதே டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னா மதுரையை வச்சு சொல்றேன். சரியா? இந்தியாவிலேயே டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னா மதுரை. அடுத்தது the headquarters of CITES Convention on International Trade in Endangered Species of Fauna and Flora அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சைட்ஸோட ஹெட்குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஸ்விட்சர்லாண்ட்ல ஜெனீவால இருக்கு. சரியா? லாஸ்டா வேர்ல்ட் சுனாமி அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் November 5th. ஓகே, இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்